ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே அம்மா பையன் பாசத்தை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குமார் அவங்க அம்மாவை ரொம்ப கடுமையாக திட்டிக்கிட்டே இருப்பான். எப்போ பாரு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஏமா அதை பண்ண, ஏமா இதை பண்ணலை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பேசியே இருப்பான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னடா இது, நம்ம பையன் எப்போ பாரு நம்ம மேலே எரிஞ்சு விழறானே, எப்போ பாரு கோவப்பட்டுட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் குமார் அவன் பையனோட எங்கேயோ வெளியில் நடந்து போயிட்டுருக்கான். அப்போ அவன் பையன் பின்னாடி ஒரு மாடு வந்துட்டே இருக்கிறத பார்க்குறான். என்ன தம்பி, இந்த மாடு உன் பின்னாடி வந்துட்டே இருக்கே, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அப்பா அது ஒரு பெரிய கதைப்பா. நான் 2-3 நாள் முன்னாடி மாம்பழம் பறிக்கலான்னு காட்டுக்கு போனேன்னா, அப்போ மாம்பழம் பறிச்சுட்டு நான் சாப்பிட்லான்னு இருந்தப்போ இந்த மாடு என் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. என்னடா இந்த மாடு நம்ம பக்கத்துலேயே நிற்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். ஓ பசிக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாம்பழத்தை எடுத்து நான் அந்த மாட்டுக்கு கொடுத்தேன். உடனே அந்த மாடும் சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானும் மறுபடியும் மாம்பழம் அடித்து நான் எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போது என் பின்னாடியே வந்துட்டு இருக்குதுப்பா. நான் ஸ்கூலுக்கு போகும்போது என் பின்னாடியே வருது. நான் எங்கே போனாலும், நான் விளையாட போனாலும் என் பின்னாடியே வருது. எங்கே போனாலும் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் யோசித்தேன், என்னடா அது, இந்த மாடை நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்போ தான் ஞாபகம் வந்தது, ஓ நமக்கு நன்றி செலுத்துது போல அப்படின்னு தோணுச்சு. ஒரு நாள் பசியை போக்கினேன், எனக்கே அந்த மாடு இவ்வளோ நன்றியாக இருக்கே. ஆனால் நம்மள சிலர் என்ன பண்ணுறோம், நம்ம அம்மா அப்பாவோட பாசத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து பிறந்ததுக்கப்புறம், வளர்க்கும் போது, வளர்ந்ததுக்கப்புறம் எப்பயுமே நம்ம மேலே பாசமாக ஆசையாக இருந்து நம்ம பசின்னு கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம பசியை போக்கின அம்மாவை நம்ம மறந்துடுறோம்ல. அவங்களுக்கு வயசானதுக்கப்புறம் நம்ம எங்கே அவங்கள பார்த்துக்கிறோம்? நம்ம யாருமே அவங்கள பார்த்துக்கிறது இல்லை. எல்லாருமே இப்படி தான் இருக்காங்கப்பா. இந்த மாட்டுக்கு இவ்வளோ நன்றி இருக்குது, சில பேர் ஏன்பா இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். அதை கேட்ட குமார், ஐயோ நம்ம அம்மாவை நம்ம ரொம்ப திட்டமே, நம்ம அம்மா நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதெல்லாம் ஒரு நொடி கூட நம்ம யோசித்து பார்க்காம ரொம்ப திட்டிகிட்டு இருக்கோமே, ரொம்ப கோவப்படுறோமே, இனிமேல் அவங்கள திட்டக்கூடாது, கோவப்படுத்தக்கூடாது, அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி குமார் ரொம்ப வருத்தப்படுறான். அவங்க அம்மா கிட்ட உடனே போய், அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் இந்த மாதிரி இனிமேல் நான் திட்ட மாட்டேன், இந்த மாதிரி திட்டினதுக்கெலாம் எனக்கு சாரிம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க அம்மாவை சந்தோஷமாக பார்த்துக்கிறான். நீங்கள் யாராச்சும் குமார் மாதிரி இருக்கீங்களா? அம்மா அப்பா மேலே கோவமாக எப்போ பாரு திட்டிகிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் இருக்காதீங்க குட்டீஸ். அம்மா அப்பா தான் நமக்கு எல்லாமே. அவங்கள மாதிரி நம்ம மேலே யாராலையும் பாசம் காமிக்க முடியாது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.